ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 16 and 17 கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது ரெண்டு டிவைஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதான் நமக்கு இந்த iPhone 16 and 17 வர பாக்ஸ். இங்கே நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் iPhone 16 and 17 ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தா 5 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இங்கே நமக்கு iPhone 16 and 17 பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்துருக்கும். பட் இங்கே டிஸ்பிளே சைஸ் மட்டும் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. 17ல நமக்கு வந்து இப்போ 6.3 inches, 16ல வந்து இப்போ 6.1 inchesக்கான டிஸ்பிளே வந்து இருக்கு. அதனால சைஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்திருக்கும். இங்கே பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சைட் ஃப்ரேம் வந்து அலுமினியம், பேக் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரொடக்ஷனுக்கு 16ல செராமிக் சீல்டு வந்து இருக்கு. இங்கே 17ல வந்து பார்த்தா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி சீல் 2 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம சீல் 2 வந்து பார்த்தா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ஸ்க்ராட்ச் எல்லாம் வந்து பார்த்து தாங்கும். பட் இருந்தாலும் நம்ம சைடில் வந்து இப்போ டெம்பர் கிளாஸ், ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறது இன்னும் கூட கொஞ்சம் சேஃப்டியாக வந்து இருக்கும். இங்கே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் பொறுத்த வரைக்கும் iPhone 16, 17ல யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேஜெட் சீல்ஸோட இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் தான். இப்போ ஒரு குயிக் டெமோ வந்து பார்த்தலாம் இந்த கேஜெட் சீல்ஸோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா iPhone 16 வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ்க்கு நம்ம வந்து டெம்பர் கிளாஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து ரிசீவ் ஆகும். இங்கே ஃபஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்துருக்கும். இது நம்ம வச்சு ஈஸியாக வந்து பாருங்க டெம்பர் கிளாஸ் வந்து ஓட்டலாம். அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. கிளீனிங் கிட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த iPhone 16 இருக்க இந்த ப்ரோக்கன் கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கிளாஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. நமக்கு முதல்ல வந்து பார்த்தோம் கிளீனிங் கிட் வந்து இருந்துச்சு. உள்ள ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் கிளாத் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் வெட் பைப் பண்ணுறதுக்கான ஒரு கிளாத் வந்து இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிவைஸ் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஒன்ஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டஸ்ட் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் ஒரு ஃப்ரேம் பார்த்தோம். அதை வந்து ஃபஸ்ட் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்க்ரீன் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வந்து அந்த ஃப்ரேம் மேலே கரெக்டாக வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிரும். அப்ளை பண்ணும்போது ஒரு பபுள் இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி வைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பபுளும் போயிடும். இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் லுக் வந்து பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இவங்க கிட்ட கேமராவோட லென்ஸ் ப்ரொடெக்டர் அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம கேஜெட் சீல்ஸில் வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மட்டும் இல்லாமல் டெம்பர் கிளாஸ், ஸ்கின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கேஜெட் சீல்ஸோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வேணும் அப்போ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே திக்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி சேமாக தான் இருக்குது. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 177 கிராம் வந்து இருக்குது. தென் ரெண்டு டிவைஸையும் நமக்கு வந்து IP68 வாட்டர் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட்டர் லுக்கில் எந்த விதமான சேஞ்ச் வந்து கிடையாது. பட் இங்கே iPhone 17 கொஞ்சம் பெட்டரான செராமிக் சீல் 2 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் iPhone 16ல வந்து பார்த்தா 6.1 inchesக்கான சூப்பர் ரெட்டினா OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம 17ல வந்து பார்த்தா 6.3 inchesக்கான சூப்பர் ரெட்டினா OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு iPhone 16ல வந்து இப்போ 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. 17 நமக்கு வந்து 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு 60க்கும் 70க்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக நல்லா டிஃபரன்ஸாகவே தெரியுது. 60 Hz நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்டக் ஆகி போகிற மாதிரி இருக்கும். பட் இங்கே 120 Hz நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்தா இருக்கும். ஸோ இங்கே iPhone 17 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ரெண்டு டிவைஸும் நமக்கு பெசல்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக வந்து இருக்கு. யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் வந்து இருக்கு. அதில் சூப்பராக ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இங்கே iPhone 16 2000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. இங்கே 17 நமக்கு வந்து 3000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு டிவைஸுமே அவுட்டோர் நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளேவாக இருந்துச்சு. இங்கே டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்கு. பட் இங்கே 17 நமக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால இன்னும் டிவைஸ் யூஸ் பண்ண நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்கு. இங்கே டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே வந்து எதுவுமே இல்லை. தென் லெஃப்ட் சைடு நமக்கு வந்து ஆக்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் நம்மளால வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா ஆக்ஷன் பட்டன் வந்து காட்டும். அங்கே நீங்கள் வந்து இந்த பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது சைலண்ட் மோட் போகிறது, DND பண்ணுறது, கேமரா ஓப்பன் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் நமக்கு டார்ச் லைட் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கு கீழே நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து இருக்கு. தென் கீழே சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இங்கே நம்மளால வந்து iPhone 16 and 17 ரெண்டுலையுமே நம்ம சிங்கிள் சிம் தான் வந்து போட முடியும். செகண்டரி சிம் நம்ம வந்து eSIM வந்து போடுற மாதிரி இருக்கும். தென் கீழே பாட்டமில் நமக்கு வந்து இப்போ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு டிவைஸும் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து இருக்குது. இங்கே ரெண்டு டிவைஸும் ஸ்பீக்கரோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம சாங் கேட்குறோம், வாய்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் அதுக்கு பக்கத்தில் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது USB 2.0 தான். தென் ரைட் சைடு நமக்கு வந்து பவர் பட்டன் வந்து இருக்குது. தென் அது கீழே உங்களுக்கு வந்து அந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் நீங்கள் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது டேரெக்டாக நமக்கு வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகும். தென் அந்த பட்டன் நீங்கள் ஹோம்ஸ்க்கு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்போட இன்டெலிஜென்ஸ் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நீங்கள் கேமராவில் இருக்கும்போது அந்த ஏரியா நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1x 2x போகிறது, ஃப்ரண்ட் கேமரா ஸ்விட்ச் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டிவைஸ்லேயும் பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். iPhone 16ல வந்து பார்த்தீங்கன்னா 3561 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 20 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. தென் 25 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் டிவைஸ் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து பாருங்க. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட அஃபிஷியல் 20 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ சார்ஜிங் டெஸ்ட் வந்து பாருங்க. கரெக்டாக 10 மினிட்ஸில் 20% ஏறி இருக்கு. தென் 20 மினிட்ஸில் 39%. இந்த டிவைஸ் நம்ம 50% சார்ஜ் ஃபுல் ஆகிருக்கு. 26 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு.
தென் 30 மினிட்ஸில் 56%, 40 மினிட்ஸில் 70, தென் ஃபைனலாக இந்த டிவைஸ் நமக்கு 100% சார்ஜ் ஃபில் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 31 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தா ஆகுது. நம்ம பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 100% சார்ஜ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பேட்டரி பேக்கப் நல்லாவே இருந்துச்சு. அரௌண்ட் நமக்கு ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்தா கிடைக்கிற மாதிரி இருக்குது. இல்லை 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. அதனால் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஐஃபோன் 17 வந்து பார்த்தீங்கன்னா 3692 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 40 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங், தென் 25 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. ஐஃபோன் 16 வந்து 20 வாட்ஸ் தான் இருக்கும். இங்கே நம்ம 40 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஐஃபோன் 17 சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்தலாம். இங்கே நம்ம 10 மினிட்ஸில் வந்து 28% ஏறி இருக்குது. தென் இங்கே 20 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து 51%க்கான பேட்டரி வந்து பார்த்து ஏறிடுச்சு. இங்கே ஐஃபோன் 16 நமக்கு 26 மினிட் ஆச்சு. இங்கே 20 மினிட்ஸ்லேயே 50% ஏறிடுச்சு. தென் 30 மினிட்ஸ் 70%, தென் 40 மினிட்ஸில் 81%, தென் 50 மினிட்ஸில் 87%, தென் 1 ஹவர் நமக்கு 94% ஏறி இருக்குது. தென் இந்த டிவைஸ் நம்ம ஃபைனலாக ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 12 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ இந்த டிவைஸோட பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐஃபோன் 17 வந்துட்டு அதை விட ஒரு 1 ஹவர் கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. நமக்கு ஒரு 8 ஹவர்ஸ் கிடைக்குது அப்படின்னா இதில் நமக்கு ஒரு 6.5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. இங்கே ஐஃபோன் 17 சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஐஃபோன் 16 கொஞ்சம் பெட்டரான பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. அது காரணம் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே தான். நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 5G 2 டிவைஸ் நல்லா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பட் நம்ம ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நெட்வொர்க் வந்து கிடைக்க மாட்டேங்குது. நான் என் பிசி நெட்வொர்க் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு டைம் நான் டிவைஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 16 வந்து பார்த்தீங்கன்னா A18 பயோனிக் சிப் வந்து இருக்குது. நமக்கு ஐஃபோன் 17 வந்து பார்த்தீங்கன்னா A19 பயோனிக் சிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது ஐஃபோன் 17 வந்து 2 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. இங்கே நமக்கு வந்து அரௌண்ட் 1.8 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இது நமக்கு வந்து கீக் பெஞ்சோட ஸ்கோர் வந்து பாருங்கள். தென் இது நமக்கு வந்து 3 டெஸ்டர்ஸோட ஸ்கோர் வந்து பாருங்கள். நமக்கு ஐஃபோன் 16 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ரியல் டைம் யூசேஜில் வந்து எந்த டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. நம்ம ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறோம், மல்டி டாஸ்கிங் பண்ணுறோம், எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் நமக்கு ஐஃபோன் 17 அந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால டிவைஸ் இன்னும் கூட நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்குது. இங்கே நம்ம 16 வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அது காரணம் 60 ஹெர்ட்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்குது. பட் இங்கே ஐஃபோன் 17 அந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்குது. பிஜிஎம்ஐ கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 120 FPS வாட முடியுது. கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கேஷுவல் யூசேஜ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது, நல்லாவே இருக்குது. இங்கே பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுலையுமே சேமாக இருக்குது. பட் இங்கே ஐஃபோன் 17 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறனால நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டான iOS வெர்ஷன் iOS 26.3 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த டிவைஸ் இன்னும் அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணால் அதுவும் நம்ம 26.3 வந்து போயிடும். இங்கே iOS ஸ்கின் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம ஆப்போட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அனிமேஷனும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தென் அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் சென்டரில் வந்து பார்த்தா அந்த கிளாஸ் டிசைன் அதுவும் நல்ல யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் எல்லாமே சூப்பராக வந்து இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் நம்ம கவலைப்பட தேவையில்லை, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 16 பேக் டு டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு 48 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்லி நம்ம 12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஐஃபோன் 17 வந்து பார்த்தா பேக் டு டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, 48 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து இருக்கு. இங்கே ஃப்ரண்ட்ல நம்ம 18 மெகாபிக்சலுக்கான சென்டர் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ரெண்டு டிவைஸ்லயும் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K 60 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இந்த டிவைஸ் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. இந்த போட்டோஸ் எல்லாமே மெயின் கேமரா எடுத்தது. அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. இங்கே ஃபோட்டோஸோட டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நமக்கு ஐஃபோன் 17 வந்து பார்த்தா கொஞ்சம் பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம பக்கத்து வச்சு கம்பேர் பண்ணுவோம் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. தென் இந்த சாம்பிள்லாம் நமக்கு வந்து பாருங்கள் போர்ட்ரேட்டில் எடுத்தது. இங்கே ஃபோட்டோவில் இந்த பேக்ரவுண்ட் இந்த எட்ஜ் டிரெக்ஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு அல்ட்ரா வைட் லென்ஸ் எடுத்தது. டீட்டெயில் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இங்கே நமக்கு அல்ட்ரா வைட் வச்சு நமக்கு வந்து மேக்ரோ ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்க முடியும். இந்த ஃபோட்டோஸ் நம்ம செல்ஃபியில் எடுத்தது. அவுட்புட் நல்லாவே இருக்குது. தென் லோ லைட் இமேஜில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஒரு சில இடத்துல லைட் சுத்தமாக இல்லை, பட் இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி தரும்போது நல்ல ஒரு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் 4K 60 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள். இங்கே 4K 60 FPSல ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே 4K 60 FPSல நம்ம ஃபுட்டேஜ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த சென்டர் செல்ஃபி கேமரா கொடுத்தனால நம்ம லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி எடுக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போர்ட்ரேட்டில் வச்சு எடுத்துக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ நம்ம பேக் கேமராவில் 4K 60 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இப்போ 1x ஸ்விட்ச் பண்ணுறேன். 2x
ரெண்டு டிவைஸ் எடுத்த ஃபோட்டோஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பெருசாக வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியல. எனக்கு கொஞ்சம் பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து 17 வந்து பார்த்தா கிடைக்குது. பட் நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்தா கண்டிப்பாக அப்கிரேட் வந்து இருக்குது. ஸோ குறிப்பாக அந்த சென்டர் செல்ஃபி கேமரா நமக்கு வந்து குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் குறிப்பாக நம்ம லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தா ஜஸ்ட் போர்ட்ரேட்டில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் iPhone 17 இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ரெண்டு டிவைஸோட ப்ரைஸிங் வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போ கரெக்டாக என்ன ப்ரைஸிங் இருக்கோ அதை நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து அந்த டைமில் ப்ரைஸிங் வந்து வேறு மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் iPhone 16 நமக்கு வந்து இப்போ 128GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 64,900 அந்த ப்ரைஸ் சேல் ஆகுது. நமக்கு பேங்க் ஆஃபர் வந்து 2,000 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டுக்கு நமக்கு வந்து 4,433 ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணும்போது இந்த டிவைஸ் நமக்கு வந்து 60,467 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ நான் சொல்கிறது வந்து பேஸ் வேரியன்ட்டு. நெக்ஸ்ட் iPhone 17 வந்து பார்த்துடலாம். இப்போ நமக்கு iPhone 17 வந்து பார்த்தா ப்ரைஸ் கொஞ்சம் வந்து ட்ராப் ஆயிருக்கு. இங்கே நம்ம பேஸ் வேரியன்ட் 256GB வந்து இருக்கு. நமக்கு iPhone 16 வந்து பார்த்தா பேஸ் வேரியன்ட் 128GB தான். பட் இங்கே நமக்கு iPhone 17 வந்து பார்த்தா பேஸ் வேரியன்ட் 256GB நமக்கு வந்து தராங்க. அதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 79,900 அந்த ப்ரைஸ் சேல் ஆகுது. நம்ம மேஜரான பேங்க் ஆஃபர் நமக்கு எல்லா கார்டுக்கும் 2,000 ஆஃபர் வந்து இருக்கு. ஃப்ளிப்கார்ட் SBI கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,895 அந்த அளவுக்கான ப்ரைஸ் கட் வந்து இருக்கு. அதை நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த டிவைஸ் நம்ம வந்து 74,500 அந்த ப்ரைஸிங் வந்து வாங்கிக்க முடியுது. இந்த ரெண்டு டிவைஸோட பிரைஸ் டிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 13,538 அந்த அளவுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ் வருது. ஸோ எக்ஸ்ட்ரா இந்த 13,538 போட்டு iPhone 17 வாங்கும்போது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி குயிக்காக வந்து பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே மெயினாக எனக்கு தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் உள்ள டிஸ்பிளே தான். இங்கே என்னதான் ஆப்பிளோட 60 ஹெர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் 120 ஹெர்ட்ஸ் நமக்கு இன்னும் கூட ஸ்மூத்தாக வந்து இருக்கும். அது இங்கே iPhone 17 வந்து கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். தென் நீங்கள் டிஸ்பிளேக்கு வந்து செராமிக் ஷீல்ட் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ஸ்கிராச் லிஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் iPhone 17 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 16 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு. கேமராலையும் நமக்கு வந்து அப்கிரேட்ஸ் வந்து இருக்கு. பேக்ல டுவல் 48 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல நம்ம 18 மெகாபிக்சலுக்கான சென்டர் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா யூஸ் பண்ணி நம்ம குரூப் ஃபோட்டோஸ்லாம் வந்து இன்னும் நிறைய பீப்பிள் வந்து கவர் பண்ண முடியும். தென் லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் போர்ட்ரேட்டில் வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். தென் நீங்கள் பேஸ் வேரியன்ட்டே நம்ம 256GB வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயம் நமக்கு வந்து iPhone 17 வந்து பார்த்தா இருக்கு. ஸோ உங்களுக்கு அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா 16 வந்து வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு அமௌண்ட் வந்து பார்த்தா பெருசாக ப்ராப்ளம் இல்லை, நான் வாங்கினா கொஞ்சம் லாங் டைம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு iPhone 17 வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்ல ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ உங்கள் ரெண்டு டிவைஸ் எது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. சரி iPhone 16 17க்கான ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்தா கீழே வியூ ப்ராடக்ட் வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.